இங்கிருந்து அடிச்சுட்டு அந்த கீழே போயிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பகுதி டூமா தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மடூல் சீமை. இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் உச்சகட்டமான அழிவுகளை சந்தித்த ஒரு பகுதி. வருகிற பகுதிகள் எல்லாமே இடிபாடுகளோடு மண் குவியல்களாகவும் தான் காட்சி வரும். இங்கே நம்ம இப்போ போக இருக்கிற அந்த பகுதிகளுக்கு தான். அந்த பகுதிகளில் வாழ்ந்த வீடு மக்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தான் நம்ம இப்போ உணவு கொடுக்குற ஏரியாவில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இறைவனுடைய அருள் நமக்கு நிறையவே கிடைத்திருக்கிறது. அந்த அருள்களுடைய பெருமதியை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ கொழும்புலெல்லாம் நம்ம மற்ற இடங்களில் இருக்க கிளப் ரஹ்மான் அந்த ஒவ்வொன்று நமக்கு சாதாரணமாக எல்லாம் கிடைக்கிறதுனால அதில் பெருமதி நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி பேக்கினுடைய பெருமதி தங்கத்துக்கு நிகராக பார்க்குறாங்க. இங்கே கொடுக்குற உணவை தங்கத்துக்கு நிகராக பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த பகுதிகள் வந்து இந்த மக்களுடைய கஷ்டங்கள், தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் மொத்தமான ஒரு அழிவை இந்த இந்த பனிமூட்டம் சாயும் போது நீங்கள் பார்க்கலாம். மொத்தமான அழிவினுடைய காட்சிகள் இங்கே காட்டப்படுகிறது. அல்லாஹு தாலா இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்துவது, நம்மை சோதிப்பது, நமக்கான படிப்பினைகளை தருவதற்காக. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ வ நக்ஸிம் மின் அம்வால். அல்லாஹு தாலா உங்களுடைய அச்சத்தின் மூலமாக உங்களை சோதிப்போம், பயத்தை தந்து சோதிப்போம்ங்கிறான், பசியை தந்து சோதிப்போம்ங்கிறான், உயிர்களை காவு கொள்வதனூடாக சோதிப்போம்ங்கிறான். அந்த மாதிரியான ஒரு சோதனை தான் இங்கே நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அழிவுகளில் சிக்காத மற்ற மக்களுக்கு மிக பெரும் படிப்பினையாக மாறுகிறது. அந்த படிப்பினையை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இபாதத்துக்களை அதிகரிக்கணும், இறைவனை அதிகமாக நம்ம நெருங்கணும், இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கு நிறைய முயற்சிக்கணும். ஒழுக்கம், கண்ணியம், செயல்பாடு எல்லாவற்றையுமே அதிகமாக நம்ம இன்னும் கரிசனம் செலுத்தணும். குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மிக அதிகமாகவும் சிறப்பாகவும் பின்பற்றுவதற்கு முனைய வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது மரணம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வீடு உடைச்சிக்கிட்டு வரும்போது நாங்கள் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். இதுக்கு பக்கத்துல பக்கத்துலேயே. அப்போ இங்கிட்டு இருந்து சொல்லிட்டாங்க எங்களை அங்கிட்டு வரவே. நான் என் ஃப்ரெண்டு சசிகுமார்னும் ஜமால்னு சொல்லி அவங்க 2 பேரும் எங்களை நிப்பாட்டிக்கிட்டாங்க. இந்த ஸ்லிப்பு வந்து முடியதான் அதுக்கு மேலே ஏறி தான் நாங்கள் வந்தோம். இந்த சத்தம் கேட்டதோடு இங்கே உள்ளவங்களும் அங்கே ஓடிட்டாங்க. இந்த ஃபேமிலிஸ் இருந்தாங்க. ஒரு ஃபேமிலியா? 3 ஃபேமிலி. 3 இந்த பகுதிகளை நீங்கள் பாருங்கள். நாங்கள் போகிற பகுதிகள் எல்லாமே அழிந்து போன பகுதிகள். அல்லாஹ் தான் இந்த மக்களை பாதுகாக்கணும். ரொம்ப பயங்கரமாக இருக்குது நமக்கு போகிறதுக்கு. ஏன்னா எந்த பகுதியும் பாதுகாப்பானதாக இல்லை. இங்கே தான் இந்த மக்கள் தத்தளித்து கொண்டிருக்காங்க. நம்ம இருக்கிற ஏரியா எல்லாமே வீடுகளும் மக்கள் வாழ்ந்த பகுதிகளுமாக இருக்கிறத நீங்கள் அவதானிக்க முடியும். இங்கேருந்து தான் காட்டுங்க. இங்கேருந்து தான் மொத்தமாக அழிவு ஆரம்பித்து அடிச்சுக்கிட்டே வந்திருக்குது மண் சரிவு. பெரிய பெரிய கற்பாறைகள் எல்லாம் வந்து இதுக்கு கீழே வீடுகள் அழிந்திருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஐஸ் பண்ணாலும் கரங்க நடந்து போகுது. பார்த்துடா வாப்பாவே. இங்கே வாங்க. இது ரோடா? இது இந்த கல்லு தான் மேலேருந்து வந்துக்குது. என்ன நடந்துச்சானே சொல்லுங்க. அன்றைக்கி இரவு ஒரு 12 மணி போல மேலேருந்து தண்ணி வந்துச்சுங்க. பேசிக்கிட்டே வாங்க. வந்த பிறகு எங்கள் வீட்டில் மேலேருந்து தண்ணி வந்த பிறகு அப்புறம் திருப்பி வந்து அந்த மரங்கள்லாம் வந்துச்சுங்க. இவ்வளோ மரமும் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு. மரமெல்லாம் வந்து இந்த எங்கள் வீடு இந்த இதெல்லாம்
அங்கே மேலேருந்து அடிக்கிட்டு வந்துட்டீங்க எல்லாம் எல்லாம் தரமட்டமாக அடிக்கிட்டு வருதுங்க. அல்ல நாங்கள் எங்களை பேரப்பிள்ளையை தூக்கிட்டு ஓட்டிட்டாங்க ஆ பணியை போன பிறகு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க சார். எங்களுமே இருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அப்புறம் அங்கே இந்த மொட்டைசைக்கில் போயிட்டு இருந்து அப்புறம் அந்த பணியில் லைட்டில் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஏரியா தான் வந்து வீடு இருந்த ஏரியாவா? ஆமாம், எங்கள் வீடு இந்த அந்த மேலே இருக்குங்க. அது எல்லாம் அப்படியே எல்லாம் அடிச்சிக்கிட்டு வந்துச்சுங்க மரத்தோடு. ஒன்று கூட இருக்கிறது இல்லைங்க சார். எல்லாம் ஒரு சாமான் ஒன்று கூட இருக்கிறது இல்லைங்க. எங்கள் வீட்டில் ஒரு சாமான் கூட பாதிக்கிற சாமான் ஒன்றும் இருக்கிறது இல்லைங்க. எல்லாமே மண்ணோட எல்லாமே மண்ணாக போச்சுங்க. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் அண்ணே? 6 பேருங்க சார். 6 பேரா? ஆமாங்க சார். இந்த உயிர் ஆபத்துகள் இல்லை தானே? உயிர் ஆபத்து இல்லைங்க சார். கவனமா வாங்க பிடிச்சிக்கிட்டே இருங்க. மெதுவா விழுதுராம. அந்த வீட்டிலேருந்து இந்த வச்சு வெட்டினோம். மேலேருந்து கல் மண் வச்சுங்க சார். இந்த கல்லும் இது இல்லை. இப்போ நம்ம நின்ற மீதுலாம் சுரேன் ஓ எல்லாம் மரங்களும் வந்து எந்த கல்? ஓ இந்த இருக்கு தொங்கலிக்கிறா எல்லாம் அப்படியே எல்லாம் வந்துச்சு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு மடுல் சீமை பகுதிகளுக்கு வந்திருக்கிறோம். கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 9 மணி நேர பயணம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க இந்த அழிவுகளை எல்லாம் மண் சரிவுனால். இப்போ நம்ம கொழும்பில் மற்ற இடங்களில் பார்த்தது எல்லாமே வந்து வெள்ளம் வந்து தண்ணீர் வந்த அழிவுகளை தான் நம்ம பார்த்தோம். இந்த அழிவுகள் அதை விட ரொம்ப பயங்கரமானது. மொத்தமாக எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியலை. மலைகளே உடைத்து கொண்டு வந்து விழுந்திருக்கக்கூடிய மாபெரும் மண் சரிவுகள் உண்டாகி இருக்கக்கூடிய அழிவுகளை தான் பார்க்குறோம். இந்த இடங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லேவாயிலன் SIPL சகோதரர்கள் வந்து அங்கேருந்து கொழும்புல இருந்தே சமையல் பண்ணுறதுக்குரிய ஆட்களில் இருந்து எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறோம். கூட்டிக்கிட்டு வந்து இந்த மக்களுக்கு காலை உணவு மதிய உணவு எல்லாமே செஞ்சு இன்னைக்கு அவங்களுக்கு நம்மளால் தான் முடியும் கொடுக்குறோம். உலருணவுகள் கொண்டு வந்திருக்கிறோம், ஆடைகள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பாடசாலை ஸ்கூல் ஸ்டேஷனரிஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் அங்கேருந்து லாரிகளில் பஸ்ஸில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு தான் நம்மளோட சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் இந்த அழிவுகளுடைய காட்சிகள் அப்படியே உள்ளத்தை பீக்கிற காட்சிகளாக இருக்கிறது. இன்னும் அழுகை நிற்கலை, அழுகை ஓலங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. குழந்தைகள் அதே போன்று தாய்மார்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஸ்கூல்ஸுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அடுத்த கட்டம் எப்படி எழும்பி வரப்போகிறாங்க என்கிற ஒரு பாரிய யோசனையில் அந்த மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதையெல்லாம் பார்க்கிற இந்த நேரத்தில் நாம் அத்தனை பேரும் ரொம்ப பொறுமையாகவும் இறைவனிடத்தில் இறைவனுடைய அருள்களுக்கு ரொம்ப சுக்கூர் செய்யக்கூடியவர்களாக, இறைவனை போற்றி புகழக்கூடியவங்களாக, இறைவனிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கணும். நிறைய தேவைகளோட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் நிறைய செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போக முடியாது. அப்படி தானே வந்துட்டுமா? எல்லாம் பார்த்தா ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும், இருக்கிறத கொடுத்து பண்ணணுங்கிறது தான் நம்முடைய நிலையாக இருக்குது. அதனால தான் தேடி தேடி எங்களால் முடிந்த வரைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பார்த்ததுலேயே இப்படி ஒரு அழிவை இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் பார்க்கல. லைஃப் டைமில் பார்க்காத அளவுக்கான அழிவுகள். இந்த மேலே இருந்து இதில் அவங்களுக்கு பார்க்கல, அது பனிமூட்டமாக இருக்குது. மேலே இருந்து தான் மொத்தமாகவே அழிச்சுக்கிட்டு வந்திருக்குது. இங்கே இருக்கிற இந்த மக்கள் ஸ்கூல் பேக்ஸுகளை பார்க்கலாம், பிள்ளைகளுடைய அதெல்லாம் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ரணங்களாக இருக்குது. இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த ஏரியாவுக்கு கீழே தாங்கள் வளர்த்த 20க்கும் மேற்பட்ட கோழிகள் மொத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சொந்தக்காரர் சொல்லி கவலைப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி எல்லா பக்கமுமே எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுதான் உச்சகட்ட பாதிப்பாக நாங்கள் பார்க்குறோம். இவர் தான் இந்த வீட்டினுடைய சொந்தக்காரர். 6 பேர் இவங்களோட குடும்பத்தில். உயிர் பலிகள் எதுவும் இல்லாமல் இறைவன் காப்பாற்றி இருக்கிறான். மற்றபடி மொத்தமாகவே எல்லாமே அழிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்குற சகோதரர்கள் இந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அதே நேரத்தில் இறைவனை நாம் புகழ்ந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டிய, இஸ்திக்பார் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா வல்ல ரஹ்மான் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அவனிடத்தில் நம்ம அழுது புலம்பி, இறைவா வேறு யாருக்கும் இப்படியான ஒரு நிலைய கஷ்டங்களை கொடுத்துடாத, கஷ்டங்கள் வந்த மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு அருள் புரிஞ்சிரு இறைவா என்கிற பிரார்த்தனையை திரும்ப திரும்ப நம்ம முன்வைக்கணும். உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சதுகளை பண்ண முயற்சி பண்ணுறோம். அண்ணே, கடவுள் உங்களை கைவிட மாட்டான். சரியா? கவலைப்படாமல் இருங்க.
நான் எல்லாமே போய் நிற்கக்குள்ள அடுத்து என்னன்னு யோசிக்காதீங்க. அடுத்து ஏதோ ஒரு வழியை கடவுள் காண்பிப்பார். சரியா? சரி. என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு? என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப கஷ்டம் இருக்கு. எல்லாமே போயிடுச்சுங்க. எங்கள் பென்ஷன் சல்லி எடுத்து தான் இந்த வீடை கட்டணுங்க. இந்த எஸ்டேட்டில் கொடுத்த பென்ஷன் சல்லி, அந்த சல்லி எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எங்களுக்கு கூட சல்லி இல்லைங்க. அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கண்ணே? எஸ்டேட்டில் தாங்க கோயில் கட்டாங்க, இந்த மாதிரி பில்லு வெட்டுறாங்க, இந்த மாதிரி வேலையை செஞ்சால் செஞ்சுக்கிட்டு எவ்வளோ சேலரி ஒரு நாளைக்கு தருவாங்க? வேலைக்கு போனால் தான் சேலரி, அப்படி தானே? ஆமாம், வேலைக்கு போனாங்க 1300 கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்த நேரத்தில் எங்களோட இந்த ஒவ்வொருத்தர கால்கள்லேயும் அட்டை கடிக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு கொழும்புலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். வந்த நேரத்தில் இந்த அட்டை கடியை எங்களால் தாங்க இல்லாமல் இருக்குது, அப்படி தானே? ஆனால் இவங்க இந்த அட்டை கடிக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஒரு குழந்தைகள்லேருந்து அத்தனை பேருமே அட்டைகள் கடிக்கிறத தாங்க இல்லாமல் இருக்குது. அப்படியான சூழல்லையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பென்ஷன் காசை எடுத்து தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாரு. இனிமேல் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு நிர்கதியான நிலையில் இருக்குது. இதை பார்க்குற மக்கள், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மக்களுக்காகவே எதையாவது பண்ணி கொடுக்க முடியும்னா பண்ணுங்கள். நிரந்தர தர்மம் சதக்கத்துல் ஜாரியாவாக உங்களுக்கு இறைவனிடத்தில் போய் அது கண்டிப்பாக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும்.